ஓப்பன் பண்ணிடலாமா தம் பிரியாணியை? செம்ம ஆட்டுக்கல் பாருங்களேன், இடுக்கி இடுக்கி கல். வாவ், செமையா இருக்கு. வெல்கம் பேக் டு மை லைஃப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம்தான். மிஸ்டர் ஜேபி சார் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறாரு. ஸோ வாங்க என்னென்ன போட்டு எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அடுப்பில் வந்து நம்மளோட பிரியாணி பாட்டை வந்து வச்சாச்சு. இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வந்து நீங்கள் மட்டன்னா சிக்கன்னா என்ன பிரியாணி பண்ணுறீங்க? மட்டன் பிரியாணி. எவ்வளோ மட்டன் அண்ட் ரைஸ் எவ்வளோ? 1 kg மட்டன் and 1/2 kg ரைஸ். 1 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் போட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், 2 பட்டை, லவங்கம் ஒரு 4, பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம். கொஞ்சம் சத்தமாக சொல்லணும். பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம். அவர் வாய்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த பாட்டு பிரியாணி பாட்டோட கதையே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 years பிஃபோர் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. தனிஷ்கா காது குத்தும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வேலூர்லேருந்து வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. சஷாங்கோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மீன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்க கொடுத்த ஒரு பிரியாணி பாட்டு தான். இது வரைக்குமே எடுத்ததில்லை. இன்றைக்கி எப்படியானா எடுத்து யூஸ் பண்ணலான்னு எடுத்தாச்சு. ஸோ மக்கள்ஸ், இந்த ஆனியன் வந்து நல்ல ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிக்கணும். கரெக்டாக மண்டே ஆட் தான் தெரியாது வியூவர்ஸ்க்கு. வாயில் சொல்லணும் கரெக்டாக இல்லையான்னு. எஸ் எஸ். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஜேபி சாரை வந்து வைட்டியில் வந்து இறக்கிடலாம். ஸோ நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அவரோட வாய்ஸ் வித் வாய்ஸில் வந்து நம்ம அவரை வந்து கொண்டு வந்துடலாம். ஐ திங்க் January 1 ஒரு ஜேபி சாரோட சேனலில் வந்து ஓப்பன் ஆக போகுது. எண்ணெய் பத்தானு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினார். ஜீரக சம்பா ரைஸ் 1/2 kg போட்டுக்கலாம். ஏன் உங்களுக்கு டவுட்டா? ஸோ 1/2 kgக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு, வேஸ்டெல்லாம் இந்த கவரில் போட்டாச்சு. மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் நல்லா வந்து செவந்திருக்கு. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பூண்டு, இஞ்சி வந்து நம்ம மட்டன் வேகிறதுக்கே போட்டிருக்கோம். மட்டன் வெந்துட்டுருக்கு பாருங்கள் தனியாகவே. இப்போ வந்து இஞ்சி நிறைய போட்டாலும் மசாலா ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ மக்கள்ஸ் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இங்கே டிஸ்டர்ப் இல்லை தானே? தக்காளி ஆக்கிட்டா? அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டு அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு 1க்கு 1.5 நம்ம 2 போடுவோம்ல, அதெல்லாம் பாதி கம்மி பண்ணுவோம்.
புதினா இல்லையா சுத்தமா வெளியே கூட எதுவும் இல்லையா அவருக்கு தான் நாலு பிடிச்சலாம் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் செமையாக வெந்திருக்கு. அடடடடடா, இதை அப்படியே குக் பண்ணாமையே சாப்பிடலாம். ஆனால் அந்த பீஸ் வந்து தனிஷ்காக்காக, ஸோ இதுதான் நம்மளுக்காக. சூடாக இருக்கே. மக்கள் வாசனையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்லி இதில் வந்து உப்பு, சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி இவ்வளோதாங்க போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வேக வச்சிட்டோம். ஏன்னா தனியாக வந்து ரைஸில் வந்து மட்டன் வந்து வேகாது. ஸோ அதனால் மக்கள்ஸ் இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம இந்த கறியை வந்து உள்ள போட்டுக்கலாம். கொழுப்பு வாசனையே செமையாக இருக்குங்க. இதில் அப்படியே சூப் வச்சு குடிச்சாலும் நல்லா இருக்கும். பெப்பர் போட்டு தண்ணி அப்புறம் அதில் அப்படியே ஊற்றணும். ஒரு நல்லி பீஸ் எக்கச்சக்கமாகவே இருக்கு. நல்லா குக் ஆகிட்டு மட்டன். சூப்பர், நல்லா இழசாக இருக்குது மட்டன். சம்டைம்ஸ் மட்டன் வந்து நம்மளை ஏமாற்றி கொடுத்துருவாங்க முத்துன கறியாக. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ சஜாபுரா போயிட்டு வந்தோம் டிமார்ட்டுக்கு. ஸோ வரும்போது சஜாபுராலேயே வாங்கிட்டு வந்தோம். சஜாபுரானா எங்கே இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து கர்நாடகா. ஸோ நம்ம வந்து கர்நாடகா பார்டர் சொல்லலாம் சஜாபுராவை. அத்தி பெலை சந்தாபுரா இது இந்த சைடு வரணும். ஸோ மட்டனை போட்டு அதையும் நல்லா கலக்கன்னு கலக்குறாங்க. ஸோ பாருங்கள் மக்கள், செமையான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு மிஸ்டர் ஜேபி சார் வந்து செஞ்சு கொடுத்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோட்டல்ஸில் விட இவர் வந்து சூப்பராக சமைப்பார் எல்லாமே. மக்கள் நல்லா வந்துடுச்சு. இது பிரியாணியில் போட்டு சாப்பிட்றது வரைக்கும் அவ்வளோ பொறுமை கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டேன் சாப்பிட. ரைட் வர இருந்தேன். கொழுப்பு சூப்பராக இருக்கு. செம சூடு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஓகே, போதும் 2 ஸ்பூன் போதும். ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான், அதனால் 2 ஸ்பூன் போதும். இந்தாங்க ஆகாட்டுங்க கொழுப்பு. இப்போ ஏற்கனவே நிறைய இருக்குது. இப்போ இது வேறு சாப்பிட்டா இன்னும் அதிகமாகிடும். சால்ட் போட்டுக்கலாம். போதும் பார்த்து போட்டுடலாம். சமக்கறியில் செம்மையாக இருக்குது கறி.
மக்கள்ஸ் இப்போ வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ಸ್ವಲ್ಪ ಉಪ್ಪು ಹಾಕ್ಬಿಟ್ರಲ್ಲ ಇನ್ನೊಂದು 2 ಎತ್ತಿರ್ತೀವಿ ಹಂಗೆ ತಿನ್ನ ಬಿರಿಯಾನಿ ಚೆನ್ನಾಗಿ. இதான் மட்டன் சுக்கா. இதுக்கு வந்து மட்டன் சுக்கா. மக்கள்ஸ் இதில் அரிசியும் தண்ணி ஊற்றலன்னா மட்டன் சுக்கா, இதே அரிசியும் தண்ணி ஊற்றினோன்னா மட்டன் பிரியாணி. சுக்கா சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு இதை எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ಒಳಗೆ அப்படி இது இல்லை உப்பு காரம் எல்லாம் போதும். தண்ணி ஊற்றுறியா? மக்கள் அகைன் 2 பீஸ் எடுத்தாச்சு. அந்த குட்டி கிளாஸ்ல 6 ಇಲ್ಲ 1:1 தானே, 1:2 தானே. ஆமா 1:1 ನಿಮ್ಗೆ 6 ಲೆಕ್ಕಕ್ಕೆ 6 ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕಾ? அந்த கிளாஸ் சைஸ்ல 6 ஒண்ணு போடல. ஆக்சுவலி நாம 8 ஊத்தணும்ல, 6 ஊத்தியே சாக்கு. மக்கள்ஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் போதுமா? 6ஆ? இதெல்லாம் 6 இல்லம்மா. அந்த சின்ன கிளாஸ்ல 6ன்னு ಇದರ 6ன்னு. ಸರಿ ಓಕೆ. ಏನು ದೊಡ್ಡ ಇಲ್ಲ, ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೋಯ್ತು. ಇವಾಗ 4 ತಾನೇ ಉಳಿದೆ. ಮಾತೆ ಮೇಲೆ சொன்னேன் ஊ உன்ட்டு அந்த கிளாஸ்ல எப்படி இருக்கு அளவுக்கு தெரியும். சரி ஓகே, நான் உங்களுக்கு தரேன். ஹே போ. ना बस ಇಲ್ಲ ಇನ್ನ ಬಸ್ ಬಂದಿಲ್ಲ ನೋಡಪ್ಪ. ಟ್ರೈನ್ ನೋಡಿ ಇನ್ನ 10 ನಿಮಿಷ ಇದೆ. ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது தயிர் போட்டுக்கலாம். தயிர் அதையும் நல்லா கலக்கி விடலாம். சூப்பர். இது வந்து ஒரு காது குத்தும் போது அண்ணா ஸ்கூல்ல இருந்து வந்து குத்து போனாங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க மிஸ்டர் ஜேபி. என்ன இல்ல, அப்படியே 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 தொச்சுக்கோங்க, நிக்கர்ல தொச்சுக்கோங்க. தனிஷ்கா பாப்பா பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு டியூஸ்டேனால அம்மா அங்கேருந்து வரும்போதே ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க, நம்ம வீட்டில் பிரியாணி, சிக்கன் பிரியாணியா மட்டன் செஞ்சுருக்காங்களான்ட்டு. இல்லடாமா உள்ளே இருக்கு. ஸோ மக்கள்ஸ் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். தண்ணியே இல்லாத மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ரைஸை வந்து ஊற வச்சுக்கணும். இது வந்து ஜீரா ரைஸ், அதனால் ரொம்ப ஊற வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து உடஞ்சிடும் ரைஸ். ஆமாம்மா. ஸோ இதை வந்து ஓகேவா? இப்போ அதை கலர் போட்டுடலாம். மக்கள் அது அடுத்ததாக வந்து லெமன் போட்டுக்கலாம். 1/2 லெமன். சூப்பராக வந்து வெந்துட்டுருக்கு பாருங்க. சுடு தண்ணி ஏனுக்கு தம் பிரியாணியா? அது தம் பிரியாணியா? ஸோ அதுக்கு சுடு தண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க, வச்சுட்டா போச்சு. மக்கள்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர பசி எடுக்குது எனக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைக்
எவ்வளோ ஆகுது? 4 o'clock ஆயிடுச்சுங்க டைமு. இன்னமும் சாப்பிடல. ஒரு பன்னு வாங்கி கொடுத்தாரு வரும்போது, டிமார்ட்லேருந்து வரும்போது பன்னு சாப்பிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணி அதை சாப்பிட்டேன். ஆனாலும் பசி ஆகிடுங்கள. ஸோ லெமன் டீ வச்சுருக்கேன். பயங்கர குளிருது. அது தூரம் போட்டுகிட்டே இருக்குது, மழை வந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து பசி தாங்குகிற பழக்கமே இல்லைங்க. டைமுக்கு சாப்பிட்றணும், அதுதான் என்னோட பழக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து நல்லா இது ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தம் போடலாம்ல. இப்போ தம் போட்டானா நல்லா உதிரியாக சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆக போகுது. ಎತ್ತಿ ನೋಡಿ ಇಲ್ಲ ಹಂಗೆ ಇರಲಿ ಬಿಡಿ, ಅದೇನು ಆಗಲ್ಲ, ಕರೆಕ್ಟಾಗಿರುತ್ತೆ. ಸೊ ಮಕ್ಕಳು ಸಿಂಗ ಸ್ಟವ್ಲಂದ್ರೆ அந்த ஸ்டவ் போட்டு வெயிட் வைக்கணும். இல்ல, இந்த குண்டா நீங்க வச்சிருக்கீங்க. இந்த குண்டா எல்லாமா வைப்பாங்க, நான் வைக்கிற பாருங்க சூப்பரா. இது வெயிட் இப்படி வைக்கணும். நீ புத்திசாலி. மக்கள்ஸ், அடுத்ததாக லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த லெமன் டீயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ் போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், அண்ட் டீ பவுடர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் கிராஸ் தெரியுதுங்களா? இதுதாங்க லெமன் கிராஸ், டீ பவுடர் அண்ட் இஞ்சி. இதோட நம்ம வந்து லெமன் பிழிஞ்சுக்கலாம். லெமன் டீ இந்த மழைக்கு வந்து செமையாக இருக்கும். ஸோ நான் எப்போது கொஞ்சம் லைட்டாக தாங்க பிழிவேன். நிறைய பிழிஞ்சிட்டோன்னா புளிப்பு ஓவராக இருக்கும்ன்ட்டு. பேருக்கு தான் லெமன் அப்படின்னு நான் சொல்வேன். பட் லெமன் ட்ராப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். அண்ட் நான் வந்து நாட்டு சக்கரைலாம் நிஜமாகவே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சுகர் தான். ஸோ 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட் லீஃப், புதினா போட்டு நம்ம குடித்தோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து செமையாக இருக்கும். ஸோ சூப்பராக லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகணும் வாட்டவர். ஸோ இந்த கிளாஸ் எனக்கு, இந்த கிளாஸ் பெரியப்பாக்கு, அண்ட் இந்த கிளாஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? மக்கள்ஸ், இந்த லெமன் டீ குடிக்கும் போது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு சுகம் எப்படி இருக்குது தெரியுங்களா? நிஜமாகவே ஆசம்ங்க. ஒரு லெமன் டீ இருந்தாலே போதும், நம்மளோட மார்னிங் வைப்பை வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்துடலாம் ஸ்டார்டர். ஸோ நிஜமாகவே இந்த லெமன் டீ குடிக்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் என்னோட டே. ஸோ தலைவலி, கை கால் வலி, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது, இல்லை ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது, அப்படியான டைமில் வந்து நான் இந்த லெமன் டீயை தான் ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் லெமன் டீ வந்து எனக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டேன், எனி மெடிசன்ஸும் எடுக்க மாட்டேன், டேப்லெட்ஸ் போட மாட்டேன். என்டையர் மை ஹோல் ஃபேமிலியே சொல்லலாம், ஹஸ்பண்டும் சேம் தான் அண்ட் டாட்டரும் சேம் தான். ஸோ யாருமே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போனதே கிடையாது, போகிறதும் இல்லை. ஸோ ஹோம் ட்ரீட்மெண்ட் தான், இதுதான் மெயின். சொன்னேன் இல்லைங்களா, தலைவலிக்கு தான் பயங்கரமாக ஒரு லெமன் டீ போட்டு குடிச்சிட்டானா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி கொஞ்சம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஹேபிட் கூட இல்லைங்க. தூங்குகிற பழக்கம் சுத்தமாகவே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து தூங்க நேரம் இல்லையே, தூங்க மாட்டேனா மத்தியானத்தில் அப்படின்னு ரொம்ப ஏங்கினது உண்டு. ஸோ இப்போ கேட்பார், அது நீ அப்போல்லாம் எவ்வளோ ஏங்குவ, இப்போ யாருமே இல்லையே உன்னை கேட்க, நீ அழகாக தூங்கலாமே, ரெஸ்ட் எடுக்கலாமே. நிஜமாகவே இப்போ வந்து அந்த தூக்கம் வரல. ஸோ இதுதான் காலங்களோட மாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். தூங்க விரும்பும் போது தூங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படின் தான் சொல்லலாம். இப்போ நேரம் நிறைய இருக்குது, பட் தூங்குறதுக்கு தூக்கம் இல்லை, அதுதான் சொல்லணும்.
ஸோ வாங்க. ஆஹா, செமையான ஒரு லெமன் டீ. இன்னும் சாப்பாடு சாப்பிடலாம், மதியம் சாப்பாடு. ஸோ லெமன் டீ குடிச்சிட்டு அப்புறமா தான் சாப்பாடு சாப்பிடணும். இன்னொரு 1 ஹவருங்க, 5:15 டியூஷன் பசங்க மொத்தமே வந்துடுவாங்க. டில் 8 o'clock என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவங்க கூடவே உக்காந்துக்குவேன் நான். ஸோ அந்த 8 மணி வரைக்கும் என்னோட ஃபுல் ஹோல் டேயில் வந்து அந்த 3 hours வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹவர்ஸ். பிகாஸ் அந்த டீச்சிங்கில் பசங்களோட நான் இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி என்னாச்சு போய் பார்க்கலாமா? வாங்க மக்கள்ஸ். கார்த்திக் அண்ணா நிற்கிறாரு பாருங்க, அவர் தான் எங்கள் கார்த்திக் அண்ணா. ஸோ ஹாய் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஸோ லெமன் டீ எடுத்துகிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்துட்டோம். ஸோ தோட்டத்தில் என்னென்ன காய்கள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரியப்பாவும் ஹஸ்பண்டும். அது கட் பண்ணிட்டு இது என்ன வெரைட்டி, அது பேர் என்ன யூடியூப்ல காமிச்சிட்டு எடுக்கலாம். யூடியூப்ல போட்டோம்னா என்ன காய் சொல்லுங்கன்னு கேளமா. இதுனா யூடியூப்ல நான் கேட்டு ஒருத்தரும் எனக்கு பதிலே சொல்ல. மக்கள்ஸ் இந்த காயோட பேர் சொல்லுங்க மக்கள்ஸ். தினமும் ஷார்ட்ஸ் போடுறேன், தினமும் நான் கேட்டுட்டே இருக்கேன், யாருமே எனக்கு சொல்றதே இல்லைன்றீங்க. பாருங்க இந்த காய் எப்படி இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக சூப்பராக காய் வந்திருக்கு. நான் மார்னிங் கெஸ் பண்ண காய் தான் நினைக்கிறேன். ஸோ என்ன காய் அப்படின்னா தட்டை அவரைக்காய் அப்படின்னு நினைக்கிறேன். தட்டை அவரைக்காய். தக்காளி வந்து நல்லா சூப்பராக வந்து பாருங்க, தக்காளி வந்து பழுத்துட்ருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு பறிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. நான் ஒரு யூடியூபர். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு நான் யாரும் தெரியாது இல்லைங்களா, அதனால் எங்கள் அண்ணா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நான் ஒரு யூடியூபர்ன்ட்டு. அண்ணா இப்படி தான் சொல்லிக்கணும் மக்கள்ஸ். பாருங்கள், எங்கள் அண்ணா வந்து மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்றாங்க. கண்டிப்பாக அந்த நேரமும் வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மக்கள்ஸ் பிரியாணி வந்து ஆஃப் பண்ணி தம்மில் போட்டு வச்சிட்டாரு. ஸோ தம் பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது மட்டும்தான். ஓப்பன் பண்ணிடலாமா தம் பிரியாணியை? செம்ம ஆட்டுக்கல் பாருங்களேன், இடுக்கி கல். செமையா இருக்கு. அடட, மனம் தானே சொல்லணும், நான் வாசனைன்னு சொன்னால் திட்டுறாங்க. ஸோ மனம் வந்து செமையான ஒரு மனம். அடாடாடாடா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு சாப்பிட்றது தாங்க பிரியாணி. என்னதான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி வரவே வராது, சான்ஸே இல்லை. ஸோ ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் தானே ட்ரையல் வந்து நம்ம குட்டி பாப்பா, நம்ம பொண்ணு தான் ட்ரையலு. ஸோ தண்ணி அதிகமாகிடுச்சாரி? இல்லைம்மா, கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் உதிரியாக வந்திருக்கலாம்ல? ஓகேவா? அப்படியே மூடுங்க. நீங்களும் போட்டுக்கோங்க தட்டில். வை. பசிக்கலையா? மதியம் சாப்பாடே சாப்பிடல, பசிக்கலையா? ஆனால் எனக்குமே இப்போ பசி இல்லை. ஏன்னா வந்து லெமன் டீ குடிச்சாச்சு. ஸோ பாப்பாவுக்கு போட்டுட்டு அப்படியே மூடி இந்த இடுக்கி கல்லை தூக்கி மண்டை மேலே வச்சிடலாம். என்னங்க மேடம், இந்த அம்மாவுக்கு காரம் மட்டும்தான் இருக்காது எப்பவும். எப்படி இருக்கு? காரம் இல்லையா? வேற அங்கேருந்து பஸ்லேருந்து இறங்கி வரும்போதே மோக்கம் பிடிச்சின்னு வருவாங்க. இன்னைக்கு மட்டனா இல்லை சிக்கனா டேடி, என்ன பண்ணியிருக்கீங்க? உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே மம்மி இன்னைக்கு மட்டன் பிரியாணி தானே? அவங்க சொன்ன மாதிரியே மட்டன் பிரியாணி தான். ஏதானா கமெண்ட் சொல்லுவாங்க, நானும் வீடியோ பிடிச்சேன். கத்தக்கூடாது,
பொட்டை பசங்க அமைதியாக பேசணும், மம்மி மாதிரி அமைதியாக இருக்கணும். ஓகே பா, நான் அமைதியாக இல்லையாப்பா? ரொம்ப அமைதி, ரொம்ப அமைதி தானே சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்து செஞ்சவரே வந்து டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கார். அவர் வாயில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எல்லார் வாயிலேருந்து வாந்தி வருமா, வார்த்தை வருமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நீங்களும் செஞ்சுங்கன்னு சொல்லக்கூடாது. சூப்பராக இருக்கு. ஸோ இதுக்கு நான் மக்கள்ஸ் அவங்க என்ன தான் ஆயிரம் சாப்பிட்டு அவங்க சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம சொல்லலாம். என்னடி ಇಲ್ಲಿ ಪೀಸ್ ಇದೆ ನೋಡಿ, ಎತ್ಕೊಡಿ ಪಾಪುಗೆ ಎತ್ತೊಳಗೆ இது எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பீஸோட அப்படியே ரைஸ். அவ்வளோ நல்லா இடிக்கிறான் பாரு. வா நிமிஷம் தாங்க. சூப்பர், செம. ஆனால் ரைஸ் ஏன் இன்னும் குட்டியாக வரல? ಜೀರಾ ರೈಸ್ ಅಂದರೆ ಇನ್ನೂ ಸಣ್ಣಕ್ಕೆ ತಾನೇ ಬರಬೇಕು. ಇಲ್ಲ ಇದು ತುಂಬ ದೊಡ್ಡದಾಗಿದ್ದಂಗಿದೆ ಇಲ್ಲಡ, ಬಟ್ நல்லா இருக்கு. எனக்கு இந்த இதுலேயே பிடிச்சது மட்டன் தான், நல்லா குக்காக இருக்குது. நல்லா இருக்கு. தயிர் ரைத்தா. மக்கள் சூப்பரான ஒரு பிரியாணி, யம்மியான பிரியாணி சாப்பிட்டாச்சு, மட்டன் பிரியாணி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு வந்து ஹஸ்பண்டு உங்களெல்லாம் உட்கார வச்சு செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்பவே கொடுத்து வச்சுவேன். நான் எது கேட்டாலும் அவர் அழகாக பாசமாக செஞ்சு கொடுத்துருவாரு. ஸோ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.